Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல இருந்து செகண்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் ன்னு வந்து கொடுத்திருக்காங்க. 4.8 டிவைட் ஓட சைன் கொடுத்திருக்காங்க. 10 வந்து கொடுத்திருக்காங்க. क्वेश्चन நம்பர் 1 வந்து சால்வ் பண்ண பாருங்க. இதே மாதிரியான சம் தான் இதுவும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. 4.8 வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 10 வந்து கொடுத்திருக்காங்களா? நம்ம முன்னாடி பண்ணோம் பாருங்க ப்ரீவியஸ் क्वेश्चन நம்பர் வந்து அப்படியே எழுதிக்கிட்டோமா டெசிமல் இல்லாம. இப்போ 4.8 ன்னு இருக்கு. அது வந்து டெசிமல் எடுத்துட்டு 48 ன்னு எழுதிக்கங்க. டிவைடட் பை 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து 10 னால வந்து டிவைட் ஆயிருக்கு. இங்க வந்து டிவிஷன் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். இங்க வந்து 10 இருக்கா கீழ ஒண்ணுமே இல்ல அப்படினா 1. சோ ரிவர்ஸ் வந்து நீ பண்ணும்போது 1/10 வந்து ஆயிடும். ப்ரீவியஸ் क्वेश्चनல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த ரெண்டு நம்பருமே கிராஸ் அவுட் ஆகுதா இல்ல இந்த ரெண்டு நம்பர் வந்து கிராஸ் அவுட் ஆகுதா அப்படினு வந்து செக் பண்ணிருப்போம்ல. பட் இதுல வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேல இருக்க நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கீழ இருக்க டினாமினேட்டர்ல இருந்து டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டெசிமலை வந்து கன்வர்ட் வந்து பண்ணனும். இப்போ 48 into 1 எவ்வளோ 48. 10 into 10 எவ்வளோ 100. 10 10s 100. இப்போ இத வந்து டெசிமல்ல மாத்தணும் அப்படினா 48 ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கங்க. இங்க 100 இருக்கு. 100 இருந்தாலே 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணனும். இப்போ 1 டிஜிட் இங்க இருக்கு 2 டிஜிட் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணனும். டெசிமல் வச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து blank-ஆ விட கூடாது. அதனால 0 வந்து போட்டுக்கறோம். சிம்பிள். இப்போ அடுத்த ஆப்ஷனும் பாத்துக்கங்க. 52 இருக்கா? இது 0.5 இருக்கு. இது அப்படியே வந்து டெசிமல் இல்லாம எழுதிக்கங்க. 525 ஒரே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி தான் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 10. இப்போ இது ரிவர்ஸ் பண்ணுவீங்க 1/10 ஆயிடும். இத மறுபடியும் மேல இருக்க 525 10 10s 100. ஓகே அப்படியே வந்துரும். இந்த டெசிமலை கன்வர்ட் பண்றீங்கன்னா 525 அப்படியே எழுதிக்கங்க. 100 இருக்கிறதுனால 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வைப்போமா 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 7 இருக்கா by 10. 1 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் இருந்ததனால 10 வந்து போட்டுட்டோம். ஒரே ஒரு நம்பர் 7 மட்டும் தான் இருந்ததனால 7 வந்து போட்டுட்டோம். மேலே என்ன 7 into 1 இருக்கு. அப்ப 7/100. இது டெசிமலா கன்வர்ட் பண்ணுவீங்களா? 7 எழுதியாச்சு. 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வரணும். 1 டிஜிட் மட்டும் தான் இருக்கு. 2 டிஜிட் இல்ல. அப்ப இல்ல அப்படினா 0 வந்து போடுவோமா? 2 டிஜிட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். டெசிமல் பாயிண்ட் வந்து blank-ஆ விட கூடாது. அதனால பிஃபோரா ஒரு 0 வந்து போடுறோம். இதுதான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் சம். இது அப்படியே நம்பர்ஸ் வந்து எழுதிக்கங்க. அப்படியே எழுதியாச்சு. கீழ வந்து 10 வந்து போட்டாச்சு. மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டாச்சு. 1/10 மேல இருக்க நம்பர் மல்டிப்ளை ஆயிடும். கீழ வந்து 100 வந்துரும். இப்போ இது வந்து 331 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் அப்ப இதுதான் 3.31 தான் இதோட ஆன்சர். இந்த சம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாவே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் வந்து ஃபார்மேட் எல்லா சம்முக்குமே. இப்போ இந்த இடத்துல நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே எழுதிக்கங்க. 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்ப இது வந்து 100 ஆல டிவைட் ஆயிருக்கு. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் 1/10 னால பண்றோம். இத மேல இருக்க நம்பர் வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கங்க. கீழ வந்து 100 into 10 இருக்கிறதுனால அது வந்து 1000 வரும். 1000 வந்து கீழ போட்டதுக்கு அப்புறம் 1000ல 3 டிஜிட் இருக்கிறதுனால ஆன்சர்ல வந்து 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन வந்து பாருங்க. நம்பர் வந்து எழுதிக்கிறோம் 56. 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 100 வந்து கீழ வந்து வந்துரும். மல்டிப்ளிகேஷன் சைன் போடுறோம். 1/10 பண்றோம். இஸ் ஈக்குவல் டு மேல இருக்க நம்பர் அப்படியே வந்துரும். கீழ வந்து 100 இருக்கு அப்புறம் 10 இருக்கு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000 வந்து வந்துரும். இப்போ 1000ல 3 டிஜிட் இருக்கிறதுனால 56க்கு முன்னாடி வந்து 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம வைக்கணும். அப்ப 56 எழுதினதுக்கு அப்புறம் 3 டிஜிட் வந்து இங்க என்ன இருக்கு நமக்கு 56ல வந்து 2 டிஜிட் இருக்கா? 2 டிஜிட்க்கு முன்னாடி இன்னொரு 0 போட்டோம் அப்படினா 3 டிஜிட் ஆயிடும். இப்போ 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சதுக்கு அப்புறம் blank-ஆ விடாம முன்னாடியும் ஒரு 0 வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படினா இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 3.97 இருக்கு. இத வந்து கன்வர்ட் பண்ணிக்கங்க. 397 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 100 ஆல இது வந்து டிவைட் ஆயிருக்கு. ரெசிப்ரோக்கல் 1 into 10. அப்ப கீழ வந்து 1000 வந்து வந்துருமா? மேல இருக்க நம்பர் 397. இப்போ இதோட டெசிமல் பாயிண்ட் வந்து எப்படி எழுதுவீங்க? 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணுமா? இப்போ 397 ஆல்ரெடி இருக்கு. 1 2 3 3 டிஜிட் இருக்கா? முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சிரீங்க. blank-ஆ விடக்கூடாது. 0 வந்து போடுறீங்க. இதுதான் இதோட ஆன்சர். இதோட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் thank you for watching.